சரி ஆயிட்டு. இன்னைக்கு நல்ல வெயில கருத்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம வெயிலையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். For a beautiful day, can we all just come and kindly take your seats? That'd be wonderful, so we can begin our wedding ceremony this afternoon. If you are here, kindly stand up and we're going to welcome the groom into the aisle at the moment. இந்த வேளையிலும் கூட நாம் எழுப்பி நின்று மணமகனை இந்த மேடைக்கு அழைப்போம். மணமகன் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட அவர் இவ்வாறு கடந்து வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது மணமகனுடைய குடும்பத்தாருடைய kindly welcome the family of the groom. இப்பொழுது மிக முக்கியமான ஒரு தருணம். இந்த விழாவின் நாயகி, இந்த விழாவிற்கு மிக முக்கியமான ஒருவரை நாம் இப்பொழுது வரவேற்க இருக்கின்றோம். We gonna welcome the bridesmaids before we welcome the main person. So I would like to welcome all the bridesmaids to walk forward to the aisle. மணப்பெண்ணின் தோழிகளை முன்பாக வரும்படி அன்போடு கூட வரவேற்கிறோம். அதன் பின்பாக மன தோழர் அவர்களை பெஸ்ட் மேன்ஸ் will follow them. அதன் பின்பாக இப்பொழுது மணமகளின் குடும்பத்தார் முன்பாக கடந்து வருகின்றார்கள். The family of the bride are just walking along the way on the aisle. Kindly take your seats. If you are forward, please kindly take your seats. So now, can we all rise up on our feet? And we're going to welcome the bride. இந்த வேளையிலும் கூட மணமகளை நாம் உள்ளே வரவேற்க இருக்கின்றோம். தயவு கூர்ந்து எழும்பி நின்று நாம் மணமகள் அவர்களை வரவேற்போம். So we have such a beautiful flower girl walking on the aisle.
Following by comes the bride. Everyone to kindly take your seats. வந்திருக்கிற அனைவரும் தயவு கூர்ந்து உங்கள் இருக்கையில அமரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம் மத்தியிலே வருகை தந்திருக்கிறதான பாஸ்டர் வினித் அவர்கள் முன்பாக வந்து ஒரு ஜெபத்தை நம் மத்தியில் ஏறெடுப்பார். ஜெபிக்கலாம். இந்த நேரத்திலே அருமையான நாள், கர்த்தருடைய பிரசன்னமான நாளாக அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய சுபாவத்தையும் வெளிப்படுத்துறதுக்காக, சம்பூர்ணத்தின் சாயலுக்காக, தேவனுடைய சம்பூர்ணத்தின் சாயலை நினைவுபடுத்துறதுக்கு நிமித்தமாக வந்திருக்க ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் இந்த நேரத்தில் எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்தை தகப்பனே கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சுபாவத்தை தகப்பனே மனுஷனை ஒருவராக படைத்து ஆண்டவரே உம்முடைய சாயலாக படைத்து ஆண்டவரே இருவராக ஆண்டவரை பிரித்து ஒருவராக இணைத்துக் கொண்டிருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இப்படியாக தகப்பனே இந்த விழா எலும்புகள் ஒன்றாக இருக்கும்போது உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக ஆண்டவரே நீர் பரிபூர்ணப்படுத்துகிற தேவனா இருக்கிறது. உம்முடைய சுபாவம் தகப்பனே இந்த பிள்ளைகளுக்குள்ளாக வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் உமக்கு பிரியமான காரியம் செய்யும் போது என் தேவ சேனைகளோடு கூட தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவாக ஆண்டவரே நித்திய நித்தமாக இருக்கிற ஜீவனுள்ள தேவனாக நீர் வானத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த திருமணமானது உம்மாலே நிச்சயிக்கப்பட்டது ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நித்திய திருமணம் எங்களுக்காக நீ வைத்திருக்கிற ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இது நிமித்தமாக ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே நீர் ஒருவரே இருக்கிற என்பதை புரிந்து கொண்டு தகப்பனே உம்மோட ஐக்கியம் வைத்து ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியா இருக்க இவளை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ராஜா. இந்த முழுமையான புரோகிராமை உம்முடைய பாதத்தில் ஒப்புகிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட நடத்தி கொடும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. துதியும் கனமும் மகிமும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் சொன்ன இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ஜீவனின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுது நம்மத்திலே வருகை தந்திருக்கிறதான அருமையான ஊழியக்காரி அம்மா பரிமளா டேனியல் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை நம்மத்திலே பாடுவார்கள். பாஸ்டர் ஜோசப் டேனியல் அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். ಹಂಗೆ ಮಾಡ್ಬಿಡು, ದೊಡ್ಡದಾಗೆ ಮಾಡ್ಬಿಡು. ಇಲ್ಲ ಮುಂದೆ ಹೌದಾ? Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Praise the Lord. At this happiest juncture, we give all the glory to God. இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறது விசேஷமாய் and thank God for Enoch and Linda. கர்த்தர் உங்களை இணைக்கும்படியாய் இந்த நாளை தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். It's a great pleasure to be here. So நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக
and Mrs. Joseph Daniel. அருமையான பாஸ்டர் ஜோசப் டேனியல் அவர்களுக்கும் திருமதி ஜோசப் டேனியல் அவர்களுக்கும் நன்றி. இந்த வேளையிலே நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் முன்பாக வந்து நம்ம மத்தியில் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். பாஸ்டர் ஜார்ஜ் will come forward and pray for us. Praise the Lord. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Please be all of you close your eyes. திருமணத்தை தேவன் திரியேக தேவனுடைய பிரசன்னமும் மாறாத தேவனுடைய வல்லமையும் அருமையான பிள்ளைகளை இந்த மாலை பொழுதிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி ஒரு ஆசீர்வதிக்கும்படியாக நம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற பரலோக பிதாவே, குமாரனா இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம். அன்பை தகப்பனே, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொன்ன கர்த்தர் அருமையானவன் ஏனோக்குக்கு நல்ல அருமையான ஒரு துணை நீர் ஏற்படுத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் இந்த வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த நாளாய் இருக்கும்படியாய், இந்த நாள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும்படியாய் எனக்கு போகிற இந்த நேரங்களிலே உடைய தெய்வீக பிரசன்னமும் மகிமையும் வல்லமையும் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய தெய்வீக கிருபைக்குள்ளாக இந்த இரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு அவரிடம் இருக்கிற எல்லா உடன்படிக்கையிலும் எடுக்கிற எல்லா வார்த்தைகளிலும் தேவனுடைய மகிமையின் வல்லமை அவர் மேல் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நடத்துகிற அருமையான போதக பிதாக்களை ஆசீர்வதியும், செய்திகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இது நடத்துகிற எல்லா பரிசுத்தவான்கள் தேவ ஊழியரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இருதரப்பிலும் வந்திருக்கிற குடும்பத்தார்கள், நண்பர்கள், விசுவாசிகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தெய்வீக வல்லமை ஹல்லேலூயா இந்த இடத்துல இறங்கி வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் வல்லமை இறங்கி வந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே தகர்க்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தாவியுடைய வல்லமை எங்கள் இடத்துல இறங்கி வந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும் கிருபைகளாய் மூடிக்கொள்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். Thank you பாஸ்டர். நன்றி ஐயா. இந்த வேளையில கூட நம்ம அது ஆராதனைக்கு எல்லாத்துக்கும் உள்ள கடந்து போறதுக்கு முன்பதாக உங்க மத்தியில மாஸ்க் இருக்குன்னா தயவு செய்து மாஸ்கை போட்டுக்கோங்க. தெரியும் இது கொஞ்சம் உஷ்ணமா இருக்கு. But I request you all to kindly wear your masks. And if you're with your family, it doesn't matter. But if you are with somebody else, kindly try to have a social distancing, which is required by the government and also it's for our safety. நம்முடைய பாதுகாப்பிற்காகவும் நம்முடைய சட்டத்தின் நம்முடைய தேசத்தின் சட்ட திட்டத்தின் பிரகாரமாக நம்ம அவைகளை கைக்கொள்ளும்படி அவங்களோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்க் இருக்குமான தயவு செஞ்சு மாஸ்கை நீங்கள் போட்டுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு துவக்க விழாவுக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த துதி ஆராதனை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா ஆண்டவருடைய பிரசனமும் அவரை துதிக்காம, ஏன்னா துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் நம்ம வரவேற்கிறது, அவர் நம்ம கனப்படுத்துவது. இங்க அவர் ஏற்கனவே இருக்கிறாரு, மிக முக்கியமான ஒரு விருந்தாளியா. அவரை கனப்படுத்த வேண்டியது நம்முடைய மேலான ஒரு கடமையாக இருக்கின்றது. No, the most important guest is our Lord. That He is in our midst, and we have to honor Him. For that we need praise and worship, because He dwells among the praises. So இந்த வேளையிலும் கூட நம்ம வருகை தந்திருக்கிறதான அருமையான பாஸ்டர் ஜெஃப்ரி ஜோயல் அவர்களை இந்த வேளையிலே நம்மை துதியிலும் ஆராதனையிலும் நடத்தும்படியாக அவர்களை முன்பாக அழைக்கிறோம். This time I welcome Pastor Jeffrey Joel to come and lead us into praise and worship. ஹalleluya. ஆண்டவரே, இந்த வெயில கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க. ஆமென். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். ஹalleluya. புதிதாய் இணைய இருக்கிற அந்த பிள்ளைகளை இன்னைக்கு நான் மனதார வாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த இருக்கிறோம். From this day forth, Enoch and Linda,
I pray, may your marriage be filled with grace. May your marriage be filled with God's power. On this day, you will have a unique blessing that you have never seen before. Amen. Hallelujah. And I request the congregation to join with us to sing and praise the name of the Lord. And before that, I would like to read a verse in Ecclesiastes chapter 3, verse 11. It says like this: He has made everything beautiful in His time. He has made everything beautiful in His time. How many of you can say amen? Hallelujah. அவர் சகலவற்றையும் நேர்த்தியாக தமக்கு சித்தமான நாளிலே அவர் செய்கிற ஆண்டவர். I know this day is marked in God's calendar. Hallelujah. Praise the Lord. Let us all sing together. Wonderful. So wonderful is your unfailing love. You may clap your hands and sing along with us. Wonderful, so wonderful is your unfailing love. Your cross has spoken mercy over me. No eye has seen, no ear has heard, no heart could truly know how glorious and beautiful you are. Beautiful one I love, beautiful one I adore, beautiful one my soul must sing. Oh, I love, beautiful one I adore, beautiful one my soul must sing. Powerful, so powerful, your glory fills the skies. Mighty works displayed for all to see. Beauty of your majesty makes my heart to sing. Marvelous, wonderful you are. Beautiful one I love, beautiful one I adore, beautiful one my soul must sing. Shall we lift him up? Beautiful one I love, beautiful one I adore, beautiful one my soul must sing. Hallelujah. What a joy it is to celebrate in the presence of God. Hallelujah. Open my eyes to wonders known. You captured my heart with this love. Nothing on earth is as beautiful as you. Open my eyes to wonders known. You captured my heart with this love. Nothing on earth is as beautiful as you. Beautiful one I love, beautiful one I adore, beautiful one my soul must sing. Beautiful one, beautiful one I adore, beautiful one my soul must sing. சங்கீதக்காரர் சொல்கிறார், நீர் நன்மை செய்தபடியால் நான் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்த இந்த நன்மை,
இன்றைக்கு பரலோக மகிழ்ச்சியா இருக்கும். பிசாசுக்கு இது பிடிக்காத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்கினார். பாஸ்டர் ஈனோ, உங்களுக்கு என்று ஆண்டவர் ஏற்ற துணையை ஏற்படுத்தினார். அவருடைய நாமத்தை சொல்லி வருவதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறதான திக்கற்றவர்களையும், அனாதைகளையும், ஏழைகளையும், கைவிடப்பட்டவர்களையும், கட்டுண்டவர்களையும் விடுவிக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய பிரதான திட்டத்தின்படி உங்களை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாயிருக்கும். நாம் யாவரும் சபையாக எழும்பி நின்று நாம் சேர்ந்து பாடி உயர்த்துவோமா? உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை. நல்ல உற்சாகமா எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை போலே மகிழை உம்மை போலே மகிழை. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாடலாமா? பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சாமினிகளே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையில் உள்ளவரே. என்னை அழைத்தவரே, கனமான ஊழியர்களே, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, உங்களை கடைசி பரியான நடத்துமா? ஓ, என்னை அழைத்தவரே, நீர் உண்மையில் உள்ளவரே. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 hallelujah.
ஆவியானவருடைய பிரசன்னமும் இல்லாத ஒரு ஊழியம், ஒரு குடும்ப வாழ்க்கை, அந்த வீட்டில் ஒரு இருளடைந்த வளர்ச்சி இல்லாத ஊழியமாயிருக்கும். இந்த நாளிலே நம்ம கேட்க வேண்டியது, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் எங்கள் குடும்ப வாழ்க்கையை துவங்குகிற இந்த நேரத்தில் நீர் வர வேண்டும். நீர் இல்லாத ஒரு திருமணம் வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் இடத்தை நீரப்பனோமே. பிரசன்னம் பிரசன்னம் இந்த இடத்தை நீரப்பனோமே.
பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. You may be seated. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பவுமே இந்த கதாநாயகன் வந்துட்டா அவரை சும்மா உட்கார வச்சுட்டா நல்லா இருக்காது இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? கதாநாயகன் வந்திருக்காரு, அதே நேரத்தில் அவர் நம்மக்கிட்ட என்ன பேச சித்தமாக இருக்கிறார். இங்கே இந்த நாளிலும் கூட வாழ்க்கையை தொடங்க இருக்கிறதான இந்த இருவருக்கும் ஒரு மனமாக போகிற இருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை மிக மிக முக்கியம். இந்த வேளையில் நம்ம மத்தியிலே வருகை தந்திருக்கிற நம்முடைய ஊழியக்காரர் ஐயா ஜான் டேனியல் ராஜா அவர்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம call upon Pastor Reverend John Daniel Raja to come forward and give us the word for the couple. Praise the Lord. Hallelujah. Let's close our eyes. கண்களை மூடி நாம் தேவாதி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Let's invoke His presence in our midst. Hallelujah. Oh bihara bihamara sapuri bishapara bara bara bara. Hallelujah. 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 எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளையில என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்த தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய oh hallelujah, we are indeed conscious of your divine presence. Oh, that's in our midst this evening, Father. Hallelujah. Shama rabana morebela bada. I bless your holy name, Lord, as we are going to ponder upon your word. Speak to our hearts. Oh hallelujah. Shapa papa papa. Speak to wonderful couples who are going to be united, Lord. In Jesus' name I do pray, Lord. Amen. Amen. Hallelujah. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Hallelujah. Our God is a prayer hearing God. Hallelujah. Amen. இப்போ நிலைமை கூட நல்லா மாறிட்டு இருக்கு. It's indeed a great joyful occasion. Amen. It's for every one of us to witness the wedding of Enoch and Linda. Amen. It's indeed for me it's a great joyful experience. Joyful occasion. To witness the wedding of my spiritual son Enoch. Amen. Hallelujah. The thing is, சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, his father, his mother, they are Abraham and Sarah, to the families. குடும்பத்துக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் சாராள் அவர்கள். So Abraham's son Isaac is being seated before me to get wedded. Hallelujah. I want to say a thing to this couple are going to be wedded. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். It is God Almighty. Amen. Hallelujah. He had brought you together like this. Amen. He had brought you together to be wedded. Amen. Hallelujah. So கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். This is Lord's doing. Amen. It's indeed marvelous. Amen. In our eyes. Amen. Hallelujah. The God who had brought you together is saying, I will be with them. நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்றேன். நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்றேன். Hence fear not. Fear not. Fear not. Hallelujah. Amen. நீ தண்ணீர்ல கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். நீ ஆறுல கடக்கும்போது அது மேல் பொருளுவதில்லை. நீ அக்னி நடக்கும்போது அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றுவது இல்லை. Hallelujah. Amen. இன்னைக்கு it's indeed a great joy for me to witness this occasion. Witness this wedding because ஏன் சொல்றேன்னா, let me say a word, how her mother became Sarah. அம்மா எப்படி சாராடா மாறினாங்கன்றத சொல்லணும்ல ஒரு வார்த்தை. அவங்க வந்து God saved her from the Hindu background. ஒரு இந்து பின்னணி இருப்பது கர்த்தரோட ரட்சித்தார். அவங்க சும்மா ஏற்றுக்கொள்ள எப்படி சொன்னா, அவங்க கேள்வி கேட்டார். இயேசு ஏற்றுக்கொண்டா இயேசு யாரு, இயேசு யாரு என்று கேட்டார். பைபிள்ல போட்டிருக்கு, விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய
வசனத்தினால் வரும். ஆமென். ரோமன்ஸ் 10:17. அப்போது என் ஆரம்ப ஊழியத்தில் I shared the gospel. இயேசு யாரு என்பதை நான் ஆமென் சொன்னேன். அன்னைக்கு அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு நான் பார்க்கிறேன். Today I am seeing. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறார். ஆமென். உறுதியாக இருப்பது மாத்திரமல்ல, தன்னுடைய மகனை ஆமென் ஹalleluya it is his only son, அந்த மகனை கனமான ஊழியத்திற்கு என்று ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆமென். Hence I said it is indeed a hallelujah. Amen. It is joyful hallelujah. Amen. கர்த்தருடைய சந்தோஷத்தால் நிரப்பி இருக்கிறார். ஆமென். hallelujah. ஸ்தோத்திரம். Amen. It is a joyful thing to witness this wedding for me. Amen. Hallelujah. இந்த வேளையில நான் சொல்ல விரும்புகிற காரியம் மேன் சூழ்நிலை மனதில் வைத்துக்கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம். I like to bring a brief counsel from God's word. ஆமென். தேவனுடைய வார்த்தையிலிருந்து சிறிய ஆலோசனைகளை கொண்டு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 12 வரை உள்ள வசனங்களை ஆதாரமாய் கொண்டு ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் சில காரியங்களை ஆலோசனையாக இப்போது நான் கொண்டு வர விரும்புகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12. ஆமென் ஹalleluya. I believe that couples hallelujah will follow amen amen what God's word is saying to us. It will be great blessing to you. Amen hallelujah. பிரசங்கி 4:9-12 நிறைய பேர் மனப்பாடமா தெரியும்னு நினைக்கிறேன். ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். Amen hallelujah. This is saying of Solomon the great. Amen. Wise man Solomon. Amen. இங்க பார்க்கிறோம் ஒண்டியா இருப்பதை பார்க்கிறோம் இருவர் கூடி இருப்பது நலம். ஆமென். இங்க ஸ்தோத்திரம். இங்க நான் கொண்டு வர சிறிய ஆலோசனை செய்திக்கு ஒரு தலைப்பு தர வேண்டும் என்று சொன்னால் the blessing of the unity of the two. ரெண்டு பேர் இணைவதனால உண்டாகிற ஆசீர்வாதம். Amen. The word two comes 3 times. Amen. In this passage மூணு முறை வருகிறது the word two. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். It is proper to assume amen those two to husband and wife. Hallelujah. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒண்டியா இருப்பதும் இருவர் கூடி இருப்பது நலம். ஆமென். ஏனோக்கு ஒண்டியா இருப்பதை பார்க்கிறோம். ஆமென். லிண்டாவோடு இணைவது நலம். லிண்டா ஒண்டியா இருப்பதை பார்க்கிறோம். ஏனோக்கோடு ஹalleluya திருமண பந்தத்தில் இணைவது நலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஹalleluya ஸ்தோத்திரம். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். ஹalleluya ஸ்தோத்திரம். நீங்க இந்த வசனத்தை படிச்ச உடனே my mind went to Genesis 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்க வேணாம். அங்க God hallelujah அவர் சொல்றாரு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதே இல்லை, ஏற்றத்துடைய அவனுக்கு நான் உண்டாக்குவேன். It's not good for a man to be alone he said. Amen. அதை பார்க்கும்போது யாரோடு சொன்னாரு? I think he said to himself. Hallelujah. அங்க பார்க்கும்போது marriage is sacred. Hallelujah. Do you all agree with me? Hebrews 13:4 says. Amen. Hallelujah. யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. And marriage is God initiated. It is divine and it is not at all human. கர்த்தர் ஏற்படுத்தினது திருமணம். Hallelujah. God initiated. Hallelujah. இந்த மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஆண்டவர் கண்டார். Hallelujah. இன்னைக்கு why God ordained marriage? Amen. அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Amen. Hallelujah. Just 4 P ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 P's. Amen. Why God ordained marriage? Hallelujah. Number 1, marriage was ordained by God firstly for partnership. Amen. Partnership. Hallelujah. ஊருக்கு வந்த பிறகு உங்களை கேட்பேன். Hallelujah. We're going to be in the ministry. Amen. Partnership. மனிதன் தனிமையா இருப்பது
ஏற்ற துணையை நான் ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் உண்டாக்குவேன். இட்ஸ் a partnership. ஆமென். இன்னைக்கு ஹalleluya ஸ்தோத்திரம். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேரு 2000 பேர்ல எத்தனை பேர்? ஆமென் 10000 பேர், 10,000 people. ஹalleluya. There is strength in you two coming together. ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு partnership. Number 2 is for purity. Purity. Amen. தேசித்தனம் இராதபடி அவனவன் சொந்த மனைவியை 1 வாசிக்கிறோம். It's for purity. தேசித்தனம் இராதபடி, to avoid fornication. Thirdly, amen, it's for procreation. ஒருவனை அளவா படைத்தார். எதற்காக படைத்தார்? தெய்வ பக்தி உள்ள சந்ததி உருவாகும்படி. மல்கியா 2:5 வாசிக்கிறோம். It's for procreation. தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததி உருவாகும்படியாக. ஆமென். 4ஆவதா சொல்ல வேண்டுமானால் ஆமென் ஸ்தோத்திரம், இது சொல்லிய பாஸ்டர்ன்றீங்க. It's for pleasure. It's for pleasure. ஆமென். Proverbs 5:18 says. ஆமென். ஹalleluya. இளவயதின் மனைவியோடு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய். ஆமென். ஹalleluya. ஆமென். With that purpose God ordained wedding, marriage. ஹalleluya. சிலவங்க சொல்றாங்க ஹalleluya வைஃப்னா பரி இன்வைட்டட் ஃபார் எவரா. ஆமென். நோ 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 நோ. ஆமென். பைபிள்ல போட்டிருக்கு மனைவியை கண்டடைகிறவன் சொல்லுங்க. ஆமென். நன்மையானதை கண்டடைகிறான். நீதிமொழிகள் 18:20 வாசிக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். கணவனை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். நீங்க நன்மையானதை கண்டடைந்திருக்கிறீர்கள். God has brought you together. Hallelujah. To be wedded. Amen. It's indeed God's doing. Hallelujah. உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற காரியம், இந்த பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, amen, the time given to me. Hallelujah. நான் சொல்ல விரும்புகிற முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமணம் பார்க்கும்போது இது it is not தேவன் ஏற்படுத்தினது. Amen. அதனால cultivate the habit of listening to God's counsel. Hallelujah. In your wedded life. Hallelujah. Amen. In your life, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஆலோசனை எப்படின்னா செய்யணும். எப்பொழுதும் cultivate the habit of listening to God's counsel. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆலோசனைகளை நம்ம கேட்க வேண்டும். Hallelujah. ஸ்தோத்திரம். நான் இந்த பெங்களூர் பட்டணத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் சூப்பரண்ட் சொன்னார், உங்களை பரமக்குடிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு. பரமக்குடிக்கு அனுப்புகிறாங்கன்னு சொன்ன உடனே என் சொந்தக்காரர் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தார், இன்னொரு சொந்தக்காரர் டெப்டி கமிஷனர் டாக்ஸ் ஆஃபீஸராக இருந்தார். அவங்களாம் சொன்னாங்க பனிஷ்மெண்ட் ஏரியா. மனைவியை சொன்னாங்க நீங்கள் போய் கஷ்டப்படுங்க அப்படின்னா. ஆமென். இன்னொரு பெரிய ரெவரண்ட் அந்த காலத்தில் சொன்னார், அவர் பெரிய சீனியர் பாஸ்டர். அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் ரெவரண்டெல்லாம் வறண்டு போய் கிடக்கிறான், உங்களையும் எங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க? வறண்ட பூமிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா. ஆமென். அப்போது கர்த்தர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே? கர்த்தர் சொன்னார், மகனே நான் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னேன். ஆமென். என்ன துளிர்க்கும்? சுகவாழ்வு துளிர்க்கும். வார்த்தையை பற்றி கொண்டேன், பைபிளை நேசித்தேன். ஹல்லேலூயா. பைபிளை போட்டு கர்த்தர் வேதத்தில் பிரியமா இருந்து அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் எங்க இருப்பான்? நீர்க்கால் ஓரமா நடப்பட்டு. நீர்க்கால் ஓரமா மரம் இருந்தா எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அதோட ப்ராஸ்பரிட்டி டீச்சர். ஆனா என்ன சொல்றதுன்னா, கர்த்தரை நம்புகிறவனை நாம மகிமைப்படும்படி நம் வாழ்க்கையில ஹல்லேலூயா செழுமையை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வேதத்தில் பிரியமா இருங்க. கர்த்தர் வேதத்தில் பிரியமா இருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால cultivate the habit of listening to the counsel of God. Amen. Hallelujah. உங்களுக்கு married life is not a bed of roses. Amen. கொஞ்சம் மலர் படுக்கையில பிரச்சனைகள் வரும். ஆனா வந்த உடனே ஹல்லேலூயா, என்ன பிரச்சனை வந்தாலும் ஹல்லேலூயா, நீ பார்க்கணும் காணா ஒரு கல்யாணத்துல பிரார்த்தனை குறைப்பட்டுச்சு. மரியாதை என்ன சொல்றாங்க? ஆமென். பந்து விசுவாசக்காரரை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. யோவான் 2:5 வாசிக்கிறோம். அவர் என்ன சொன்னாரோ அப்படி செய்த போது ஆமென் நிறைவு வந்தது என்று கூற விரும்புகிறேன். இந்த வேதாகமத்தின் ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால cultivate the habit of listening to the counsel of God. Hallelujah. ஏன்னா அவர் தான் திருமணத்தை என்ன பண்ணவர்? ஏற்படுத்தினவர். சில பேர் பிரச்சனை வந்தா மனிதனுக்கு பின்னால ஓடிடுவான். அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு? ஆமென். யார்கிட்ட தான் போனோம்?
கர்த்தர்கிட்ட நம்ம போனோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மேன் சில பேர் பார்த்தீங்கன்னா மனிதர்கிட்ட போறதுனால அவங்க திருமண வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்லை. பாம்பு நிழல் தரதுனால பாம்பு நிழலை நம்பி தவளை போச்சுன்னா எதுக்கு ஆபத்து? எல்லா நிழலும் நம்பிடக்கூடாது. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் கடவுளோட நிழலில் தங்குவான். Cultivate the habit of listening to the counsel of God. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் என்று சொல்ல விரும்புகிறேன். Hallelujah. இன்னைக்கு எங்க ஆண்டவர் சொன்னாரு, என்னை பின்பற்றி வாருங்க, நான் உங்களை என்ன செய்வேன்? மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நம்புறீங்களா? Amen. Hallelujah. God is going to make you fishers of men. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். இதை நம்பி நான் போன பிறகு அண்ணன் சொன்னார், வெற்றி நீ எல்லாம் ஊழியத்தை போய் என்னடா செய்ய போறேன்? ஆமென். ஒரு நாள் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மேஜிஸ்ட்ரேட், அவர் ரொம்ப ஒரு பாரம்பரிய சபையில ஒரு பெரிய எல்டர், அவர் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப ஹல்லேலூயா சொல்றீங்க உங்க சர்ச்சஸ்லாம், ஐ ஹேட் இட் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஹேட் பண்றீங்களோ இல்லையோ, காட் இஸ் ப்ளீஸ்ட் இன் தட் சொல். என் பிரதர் நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட், என்னை பார்த்து whom you are talking, be careful அப்படின்னு சொன்னேன். அப்போது திருப்பி பார்க்கும்போது நடந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சொன்ன வார்த்தை, நான் சொன்னேன் ஹல்லேலூயா இஸ் பிப்ளிக்கல். ஹல்லேலூயா எங்க போட்டிருக்கு? பைபிள்ல போட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம். ஆமென். அவர் சொன்ன காரியம் சரி, எல்லாத்துக்கும் பைபிளை கோட் பண்ணுவீங்க, ஒரு ஹல்லேலூயா போட்டு நிப்பாட்ட வேண்டியதானேன்னு கேட்டார். பிராக்டிக்கலா சொல்றேன் ஊழியத்துல. ஆமென். அப்ப நான் டக்கு ஞாபகம் வந்தது என்னவென்றால், அவன் வளர்த்த ஒரு அல்சேஷன் டாக் வந்துச்சு. அந்த நாய்க்கு ஒரு மேரி பிஸ்கட்டை போட்டேன். அந்த பிஸ்கட்டை வாங்கிட்டு நாய் வாழ ஆடிச்சு பாருங்க. The dog was keeping on wagging its tail. Amen. நான் பார்த்து சொன்னேன், அங்கிள். அமேன். பல வருஷத்துக்கு அவரை பார்த்து சொன்னேன், நீங்க ஒரு தடவை அழலைய போட்டு நிப்பாட்டுன்னு சொல்றீங்களே. நான் கேட்டேன் அவரை, அமேன், ஒரு பிஸ்கட் போட்டீங்க, மேரி பிஸ்கட், அதுவும் அதை சாப்பிட்டு அந்த நாய் ஒரு தடவை வாழாட்டிட்டு என்ன செய்யலாம்? நிப்பாட்டலாம் இல்ல? Why it's keeping on making its tail for that, amen, மேரி பிஸ்கட். அவ்வளவு நன்றி அதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன், கர்த்தர் மேரி பிஸ்கட் உயிரையே கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்தோத்திரம் போதுமா? ரபனா கமா நாம. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர் எக்காலத்திலும் நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரிப்பேன். That opened the eyes of that magistrate. The entire family got saved. குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் அழைச்சிட்டாருன்னா ஆகாரத்தை தண்ணி மேல போடு. அது எதை கொடுக்கும்? எதை கொடுக்கும்? பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஷந்தரா பீனா மௌரி பீனா பாபா பாபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். God has brought you together, amen, with a great purpose. Hallelujah. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். என்பது விசுவாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால cultivate the habit of listening to the counsel of God. Hallelujah. Number 2. அது பிரசங்கின் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல வசனம் 11 வாசிக்க கேட்கிறேன். 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? 2 பேரா படுத்திருந்தா என்ன உண்டாகும்? சூடு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வசனம் the blessing of the unity of the two. Amen. If two lie together, அப்படின்னா 2 பேர் தூங்கிட்டு இருந்தா அப்படின்றதுல இது எதை குறிக்குது என்று சொன்னால், ஆமென், இந்த வசனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், if two lie together என்று சொன்னால், ஆமென், this வசனம் எதை குறிக்குது என்று சொன்னால், ஆமென், இதை எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னா அன்னோனியம், ஐக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அன்பு. if two, ஆமென், lie together. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். 2 பேர், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அன்னோனியமா இருந்தா, ஐக்கியமா இருந்தா, அல்லது அன்பா இருந்தா, ஹல்லேலூயா. ஆமென். That will bring blessing from the Lord. Hallelujah. இந்த திருமணத்தில் மிக முக்கியமான காரியம் எதுவென்று சொன்னால் அன்பு, love. Hallelujah. love ன்னு சொல்லும்போது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பல விதமான love இருக்கு. ஆமென். சிலுவையிலே வெளிப்பட்ட அன்பு. ஆமென். எபேசியர் 5:25 வாசிக்கிறோம், கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தது போல புருஷர்களே உங்கள் மனைவியிடத்தில் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். Love your wives.
Amen. As Christ loved the church. அப்படி என்று சொன்னால் இது பேர் sacrificial love. What love? Sacrificial love. Hallelujah. நம் பாவிகளா இருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்ம வைத்த அன்பை என்ன செய்தார்? விளங்க பண்ணினார். அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, தம்முடைய மகிமை உள்ள சபையாய் தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 5:27 எலிவேட்டிங் லவ். ஆமென். இது ஒரு எலிவேட்டிங் லவ். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாட்களில் ஹல்லேலூயா இந்த அன்பு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த அன்பு ஆமென் குடும்ப அன்பினால கட்டப்படணும் என்று கூற விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலா அன்புல வளர்றதுக்கு ஒரு சூத்திரம் என்னவென்று சொன்னால் forgive and forget. என்ன செய்யணும்? மன்னிக்கணும், மறக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருத்தர் மன்னிக்கணும், ஒருத்தர் மறக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த காரியங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்ப 2 பேரும் வந்திருக்கீங்க. ஒருவர் இருக்கிற வண்ணமா நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. Amen. Accept each other as they are. Amen. First accepting each other as they are. அடுத்தது now we will start keep understanding. Amen. ஒருத்தர் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். Amen. ஒருத்தருக்கு கேசரி பிடிக்கும், ஒருத்தர் பாயாசம் பிடிக்கும். அது டிஃபரெண்டா இருப்பான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். Amen. கேசரி பாயாசம்னா பரவாயில்ல, நிறைய இருக்கு. Amen. அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். You will try to understand each other. Amen. அதுக்கப்புறம் Amen. We should adjust with each other. Adjusting is needed. Amen. Then we have to appreciate each other. Amen. Accepting each other, understanding each other. Amen. Hallelujah. Amen. You பார்க்கிறோம் adjusting and appreciating is required. Hallelujah. அன்பு இருக்குமானால் இதை தானா என்ன பண்ணலாம்? இது எல்லாம் வந்துவிடும் என்று கூற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அன்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போது புருஷனை மனைவியில அன்பு கூறுங்க. அதே நேரத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மனைவி கூட புருஷன்ட்ட என்ன செய்யணும்? It's reciprocal. Amen. Hallelujah. He will expect that from you also. அன்பு but the dominating factor is needed. Hallelujah. ஒரு நாள் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். திடீரென்று பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான். திருடன் வர்றதுக்கு முன்னால அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்களா 2 பேரும். என்ன பேசினாங்களா? புருஷன் சொன்னா ரொம்ப பசிக்குது, சமையல் பண்ணுனாராம். Amen. Cook and bring food to me அப்படின்னு இருக்காரு. மனைவி சொன்னாங்கன்னா நான் I got your cook, நான் சமையல்காரி இல்லை, நான் போய் சமைச்சு கொண்டு வரதுக்கு I'm your wife அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவர் ரொம்ப பசியில இருக்கார் போட்டு பார்த்துட்டார். ராத்திரி பார்த்தா வீட்டுக்கு திருட வந்துட்டான். திருட மனைவி கழுத்துல இருக்க செயினை என்ன பண்ணான்? செயினை பிடிச்சி அறுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போது மனைவி சத்தமிட்டாங்க. உடனே சொன்னாங்களா கணவரை பார்த்து, நீங்க என்னை காப்பாற்ற கூடாதா என்று கணவர் சொன்னாரா? ஹல்லேலூயா. திருட மனைவி கழுத்துல கையை வச்சு செயினை அறுக்கிறான். மனைவி சத்தம் விடுறாங்க. அப்போது கணவன் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உனக்கு காவல்காரன் அல்ல, நீ போலீஸ கூப்பிடு. யாரை கூப்பிடு? போலீஸ கூப்பிடு. ஹல்லேலூயா. இது அன்பா? போலீஸ இது என்ன பதில் கொடுத்தார்? டிட் ஃபார் டச். நோ 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 நோ. ஹல்லேலூயா. அன்பு it will forgive and what it will do? It should forget. மன்னித்து என்ன செய்யணும்? மறக்கணும் என்று அதுக்கப்புறம் என்ன சிக்கல் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். அதனால உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. Love is needed. Hallelujah. And thirdly, please turn with me. பிரசங்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவனை யாதோ ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. Lastly, hallelujah. You பார்க்கிறோம். Hallelujah. The blessing of the unity of two is lastly, hallelujah, it brings courage. நமக்கு எதை கொண்டு வருது? தைரியத்தை கொண்டு வருது என்று கூற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்து பாருங்க, சில பேர் பார்க்க பெரிய பைல்வான் மாதிரி இருப்பாங்க, பார்த்திருப்பீர்கள். ஆனா தனியா இருக்கும்போது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எதை வெளிப்படுத்துவாங்க.
Amen, hallelujah. The covenant nature will be revealed. கிட்ட போகும்போது தான் என்ன பண்ணோம், அவங்க பலவீனம் பயம்லாம் வெளியே வரும். ஆனா ஒரு ஆள் கூட இருந்தா என்ன வந்துடும், ஒரு தைரியம். ஹல்லேலூயா, ஒரு தைரியம் வரும் என்று கூட விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் அவங்க God ordained marriage. நம்ம ஏற்ற துணை அவனுக்கு நான் உண்டாக்குது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்துல இருக்கும்போது God, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கும் போது ஆமென், God has brought you together. It's wonderful. It's wonderful. ஆமென். ஏற்ற துணை. சில பேருக்கு அப்படி இல்லாதனால ஏகப்பட்ட வேணை. ஆமென். அது வேற விஷயம். புரியுது உங்களுக்கு? இந்த இடத்துல பார்க்கும்போது சொல்ல தைரியம் வருதுன்னு சொன்னேன். என்ன வருது? தைரியம் வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த தைரியம் வரணும்னா, அதாவது ஒரு கணவர் வேலைக்கு போயிட்டு ரொம்ப சோர்ந்து போய் வராரு, பிரச்சனையோடு வராரு. அப்ப மனைவியை பார்க்கும்போது மனைவி பேசுற சில உற்சாகமான வார்த்தைகள் கணவருக்கு என்னவா மாறிடுது, ஒரு டானிக்கா மாறி. பேசுற வார்த்தைகள், ஒருவருக்கு ஒருவர் பேசுற வார்த்தைகள், மனைவி சோர்ந்து பேசுற கணவன் பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கணும், அவளை பலப்படுத்தணும், டானிக்கா இருக்கும். பைபிள்ல பார்க்கும்போது வார்த்தையை பத்தி பைபிள்ல போட்டிருக்கு. From 1821ல word it kills also gives life. Amen. வார்த்தை என்ன செய்யுது? It kills or gives life. Amen. Hallelujah. word என்ன செய்யுதுன்னா, அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, it's either a poison or a fruit. வார்த்தை என்னவா இருக்கு? இது பாய்சனா மாறலாம், ஒரு ஃப்ரூட்டாவும் மாறலாம். Amen. It depends upon what word you use. What word you use it. Hallelujah. ஸ்தோத்திரம். நம்ம வார்த்தைகள் ஒருத்தரை பலப்படுத்தக்கூடியதாக இருப்பதாக. Amen. Hallelujah. ஊழியத்தில் இருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன். Hallelujah. ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல வார்த்தை. நாங்களாம் ஊழியத்தில் இருந்தபோது ஒரு நாள் திடீரென்று என்னுடைய ஒரு எங்க கமிட்டியில் இருக்கிற ஒரு தலைவர் வந்தார். வந்து சொன்னார், டேனியல், உங்களை நாங்கள் விருதாச்சலத்துக்கு அனுப்ப விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை, நீங்க இப்ப கூர ஸ்டேட்ல இருக்கீங்க, அங்க பெரிய பில்டிங் இருக்குது, நீங்க வரலாம் என்று சொன்னார். இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். உங்களுக்கு பைபிள்ல போட்டிருக்கு, மேலான அதிகாரிகளுக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். I know about Enoch. He has a very good submissive nature. Amen. Hallelujah. God has blessed him with that nature. I love it. I too have that nature. Amen. I should not say about myself. Amen. Hallelujah. I am really submissive to my authorities. But Amen. Hallelujah. கர்த்தருக்குள் தெய்வ பயத்தோடு. அப்போது நான் சொன்னேன், சாரி பாஸ்டர், நான் தேவன் என்னை இங்கே வச்சிருக்கிறாரு. ஆமென். ஏன் தம்பி கூரையில் இருக்கீங்க, நீங்க அங்க வாங்க அப்படின்னு சொன்ன. சொல்லிட்டு சாரி பாஸ்டர் சொல்லிட்டேன். ஒன்னு அவர் லீடர் நேரா என்ன விட்டு ஓய்ட்டு போறார். His name is Dr. Samuel Rach. நேரா ஓய்ட்டு போறார். போன உடனே, அம்மா நீங்க என்னம்மா சொல்ற? அப்படி ஒய்ஃப் சொன்னாங்க, உண்மை பாஸ்டர், தேவன் எங்களை இங்க வச்சிருக்கிறாரு, கூரையா இருந்தாலும் எங்க பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அதே பாருங்க, இருவருக்கும் ஒரு மனம் இருந்துச்சு. என்ன ஆச்சு? ஒரு மனம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஆமென். ஹல்லேலூயா. we have this Pentecostal experience. பரிசுத்த ஆவி பெற்றவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர்கள், காலையில ஒருமித்து நாங்கள் ஜெபிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு அதனால ஒரு மனம் இருந்துச்சு. ஒரு மணி. இப்ப மனைவி மாத்திரம் அன்னைக்கு இப்படி சொல்லியிருந்தா வச்சுக்கோங்க, எப்படி சொல்லியிருக்கலாம், இல்ல எனக்கு அங்க வர ஆசை, இங்க கூரையா இருக்கு, அங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி மனைவி சொல்லியிருந்தா இமிடியேட்லி என்ன பண்ணிருக்கோம்? Amen. My district would have taken an upper hand. Hallelujah. நீங்க மினிஸ்ட்ரிக்கு வரதுனால சொல்லுகிறேன். Hallelujah. அதனால இந்த ஒரு மனம். Amen. Hallelujah. அப்போ நம்ம கர்த்தர் இணைக்கும் போது ஒரு மனம்னா அனனியா சப்பீரா இருந்த ஒரு மனம் இருக்கக்கூடாது. பொய் சொல்லி சாத்தா என்ன பண்ண இருதயத்தை நிரப்பிட்டான். அன்னைக்கு கூட அனனியா ஒய்ஃப் சொல்லியிருக்கலாம், உண்மைதாங்க நாங்க கொஞ்சம் பாதி என்ன பண்றோம், எங்க செக்யூரிட்டிக்காக வச்சிருக்கோம்னு சொன்னா கூட என்ன நடந்திருக்காது, தீங்கு ஏற்பட்டிருக்காது.
ஆனா சாத்தான் இதயத்தை நிரப்பினான். ஆனா நம்மளை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. அவர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. நம்ம வாழ்ந்து புறப்படுற வார்த்தை பாய்சனா இருக்கக்கூடாது. என்னவா இருக்கணும்? ஃப்ரூட்டா இருக்கணும். ஃப்ரூட்டா இருக்கணும் என்று கூற விரும்புகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் லைக் பெண்டிகாஸ்ட். யோனா பார்த்து சொல்றாங்க, அமேன், அவன் ஆண்டு கீழ்ப்படியாம போறான். அவனை பார்த்து கேட்கும்போது நீ யாருன்னு கேட்கறாங்க. அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொன்னேன். கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொன்னேன். ஆனா கர்த்தருக்கு பயப்பட்டானா? ஆனா ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவன் போல. சொன்ன இடத்துக்கு போல. அவரை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வரும், அனைவருடைய வாய்ஸ் இஸ் லைக் பெண்டிகாஸ்ட், பட் லைஃப் இஸ் லைக் ரோமன் கேத்தலிக்ஸ். மேன் அப்படி இல்லாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மேன் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த யூனிட்டி brings courage. மார்ட்டின் லூத்தர் சோர்ந்து போயிருக்கும் போது அவங்க ஒய்ஃப் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் நீங்க சோர்ந்து போயிட்டீங்க? நீங்க ஜட்மெண்ட் கொடுக்க போறாங்க கோர்ட்ல, நீங்க கவலையா இருக்கீங்க. கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. ஏன் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க? அப்புறம் ஏசு செத்துட்டாரு. ஏன் செத்துட்டாரா? அப்ப நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏசு உயிரோடு இருக்கிறாரு. சொன்ன அந்த வார்த்தை தைரியப்படுத்தினதுனால அவர் தைரியமா போனாரு. அன்னைக்கு ஜட்மெண்ட் மார்ட்டின் லூத்தருக்கு ஃபேவரா வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். So he was not like Mrs. Job. யோபின் மனைவி போல் அல்ல. ஆமென். தேவனை துதித்து ஜீவனை விடுன்னு சொன்ன யோபின் மனைவி போல் அல்ல. ஆமென். இதனால இன்னைக்கு blessing of the unity of the two is courage. அந்த மூன்று காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. God has brought you both together to be wedded. Hallelujah. Therefore, hallelujah. Amen. I pray that God should shower this blessing upon you. These blessings will be showered upon you. Bauri bauna mauri mika baba. Voice like Pentecost, life like Roman Catholic இருக்கக்கூடாது. கடைசி கால எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறோம். Amen. Hallelujah. Bauri bauni shaba baba baba. எழுப்புதல் வேடிக்கை பார்க்கிறவங்க இல்ல, கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். Hallelujah. Even the vessel. Hallelujah. Definitely, hallelujah. God will do greater things through you. Hallelujah. அப்படி கண்ணில் மூடுவோம். தேவாதி தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். Hallelujah. 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 Glory, 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 glory. Hallelujah. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. Thank you. Hallelujah. மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த போதக பாஸ்டர் ஜான் டேனியல் ராஜா ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவுமே இங்கே உட்கார்ந்துருக்க கப்பலுக்கு மாத்திரம் இல்லை, கப்புள்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப பிரயோஜனமான ஒரு வார்த்தை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரயோஜனமாக இருந்தால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? நல்லா உற்சாகமா. இல்லை எல்லாம் சோர்வாக இருக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம். இப்பொழுது திருமணத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். We are just moving on to the most important part of the wedding, that is the solemnization. திருமணத்தை இப்பொழுது நடத்துவதற்காக நம்மத்திலே வருகை தந்திருக்கிற பாஸ்டர் பிரேம்குமார் அவர்களை நான் முன்பாக அழைக்கிறேன். அவர்கள் வந்து இப்பொழுது நம்மத்திலே திருமணத்தை நடத்துவார்கள். Pastor Prem will come forward and lead us into the solemnization. Thank you. Thank you, Pastor Emmanuel. Praise God. இருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நானும் என் மனைவியும் அநேக நாட்கள் ஜெபித்திருக்கிறோம். இந்த நேரத்தை காண, இந்த நாளை நாங்கள் காண தந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். லிண்டா குடும்பத்தார் எங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள். லிண்டா என் மனைவி என்னோடு கூட சேர்ந்து ஏழை மக்களுக்கு டீச் பண்ணக்கூடிய ஊழியத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக, very genuine and very prompt and very talented.
she was very sincere. மிகவும் உத்தமத்தோடு கூட அந்த ஊழியத்தை செய்த மகள். ஈனோக்கோடு கூட கொஞ்ச நேரம் பழகினேன், கொஞ்ச நேரம் தான் பழகினேன். ஆனால் நான் ஒரு காரியத்தை உணர்ந்தேன், அவரும் மிகவும் ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியர். Okay, and both lovely, talented people, sincere people coming together. I'm sure it will be a great blessing for God's kingdom, for the society, and for the community. And also, I request the cameramen to you could come and take some shots at this time because it's an important moment. Okay, you can come on top. We invite you. Thank you. Okay, don't come in between. You can, please pass around. Okay, thank you. இந்த நேரம் தேவன் நியமித்த நேரம். நான் ஈனோக்கையும் லிண்டாவையும் வேண்டும்படி கேட்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மணமகனும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும், தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இவரண்டு பேரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராகிலும் சொல்லக்கூடுவானால் இப்பொழுதே எழுத்தின் மூலம் அதை சொல்ல கடவர். சொல்லாவிட்டால் இனி ஒரு நாளும் சொல்லாதிருக்க கடவர். லிண்டா, நீங்கள் ஒழுங்கின்படி திருமணத்திலே சேர்க்கப்பட கூடாத காரணம் உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்லுதா? ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஈனோக்காகிய நான் லிண்டாவுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். லிண்டா ஆகிய நான் ஈனோக்குடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ லிண்டாவை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் லிண்டாவை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் லிண்டாவுக்கே கணவனாக இருப்பாயா? லிண்டா, நீ தேவனுடைய பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ ஈனோக்கை உமக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் ஈனோக்கே மனைவியாக இருப்பாயா? இந்த நேரத்தில் இந்த மணமகளை இந்த மணமகனுக்கு கொடுப்பது யார்? மறுபடி குடும்பத்தை வரும் அழைக்கிறேன். ஈனோக்குடைய பெற்றோரும் மறுபடி அழைக்கிறேன்.
holy ordinance, and that too I pledge to you, my Lord. I, Linda, take you, Enoch, to be my wedded husband, to have and to hold from this day forward, for better, for worse, for richer, poorer, in sickness and in health, to love and to cherish, until parted by death, according to God's holy ordinance, and thereto I pledge you to my love. Thank you. Give a good hand, please. And I show this to you. Now, beautifully designed by beautifully designed by Enoch, and very well done. Okay, give him a good hand, please. இதோட நல்லா தட்டலாம், அப்புறம் தட்டாமல் இருக்கக்கூடாது. நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஈனோக்கும் லிண்டாவும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கையை பிடித்து ஈனோக் லிண்டாவுக்கு தாலியை கொடுத்து அறிவித்ததால் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆமென். Praise God. பாஸ்டர் ரூஃபஸ் காந்தி இருக்காங்க. பாஸ்டர் ரூஃபஸ் காந்தி மற்ற போதகர்கள், any evangelists, pastors, can you please come forward? We keep our hands on them and pray for them. தேவ
ஊழியர் யார் இருந்தாலும் வாங்க முன்பாக. Showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we mercy drops rounders are falling, but for the showers we plead. நல்ல நல்ல நாளுக்காய் அன்போடு திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் கணவரும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று வார்த்தை சொல்கிறார்கள். ஆண்டவருடைய கரத்தை நீக்கி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கற்று அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கின அன்பில் கர்த்தர் இந்த ஏற்ற துணையோடு இந்த பிள்ளைகள் இந்த தேசத்திலே மகிழ்ந்து உயர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை அற்புதமாய் செய்ய பிள்ளைகள் இந்த நாளிலிருந்து கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. வானத்திற்கு அடுத்த ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அதினதின் காலத்திலே அதினதின் ஆசீர்வாதங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ மகிழ்ச்சியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் எதை குறித்தும் கலங்காமல் எதை குறித்தும் தியங்காமல் கர்த்தர் அழைத்த அழைப்பிலே உறுதியா இருவரும் ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு ஆண்டவரே ஒரே திட்டத்தோடு ஓட இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இந்த பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தாலே இந்த பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் நிரம்பி வருகிற ஆசீர்வாதம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை நாளெல்லாம் தொடர்கிற ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இவர்கள் மூலமாய் ஒரு கூட்ட ஜனம் பரலோகத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நீ பயன்படுத்தும் வரங்கள் கனிகளினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழிய பாதையில் பிள்ளைகள் ஆட்சியமாய் நடத்தும் வழி நடத்தும். இந்த திருமண காரியத்தை இதுவரை ஆசீர்வாதமாய் நீ மாற்றி கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகள் அந்த ஓட்டத்தை சரியாய் ஓட பிள்ளைகள் அனுகிரகம் பண்ணட்டும். நாமத்தாலே அதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். Praise God. Amen. And request Pastor Benjamin Ashley to come forward. He will be handing over the Bibles to wise man who built his house upon the rock. Just want to encourage you by these verses. மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒழிந்து போகும் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவனாகிய மகிமைக்கு ஏற்ற
மகிமையாகவே இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. யோசுவா 1:7 என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படி எல்லாம் கவனமாயிருக்க மற்றும் மிகவும் பலம் கொண்டு தினமனதாயிரு. நீங்கள் போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது இருவரும் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். உபாகமம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும் போது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாய் வைப்பார். உபாகமம் 28:2 நீயும் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து உனக்கு பலிக்கும். உபாகமம் 28:3 நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:4 உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கவும் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உபாகமம் 28:6 நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:7 உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உங்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு அடிப்படையாய் ஹல்லேலூயா. So both are the same Bibles. You can exchange. Hallelujah. So you can exchange to one another as a commitment to obey God's word. May the Lord bless your commitment and covenant to one another. Hallelujah. That's it. Hallelujah. Lord Jesus, we thank you, we praise you, we worship you. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவனே, இன்றைக்கு ஈனோக்கும் லிண்டாவும் ஒன்றாயிருந்து உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்வேன் என்று உம்முடைய சமூகத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆவியானவரே, உங்களுக்குள்ள வந்து வாசமாயிருந்து நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப உதவி செய்வீராக. ஆபிரகாம், இசாக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன், சாரா, ரெபேக்கா, ரேச்சல், லேயாவை ஆசீர்வதித்த தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் பிதாவாகிய தேவன் எல்லா ஆசீர்வாதங்களாலும் இந்த குடும்பத்தை நிறைப்பாராக. நாம் யாவரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். God bless you. Congratulations. Welcome to a blessed married life. Thank you, Pastor. இந்த நேரத்தில் ஈனோக்குடைய மதர் வந்து மருமகளை ஒரு கிஃப்டோடு கூட வெல்கம் பண்ணுவாங்க. கர்த்தர் இந்த தம்பதிக்கு செய்ததை நாம் அனைவரும் கைகளை தட்டி மகிமை செலுத்துவோம். உங்களுக்கு முன்பாக
திருமதி ஈனோக் அவர்களை நாங்கள் இங்கே படைக்கிறோம். கரங்களை தட்டி நாம் அவருடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Now I call upon Pastor Vinny to lead us to illustration, and I call Pastor John Daniel and Mrs. John Daniel to give us a song at this moment. இவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்பொழுதும் நமக்கு முன்பாக உம்மை வைத்து அவருடைய வலது பாரிசத்தில் இருந்து ஆண்டவரே இவர்களை வழிநடத்தி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, மீதியான எல்லா நிகழ்வுகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்மத்திலே இருக்கிற பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் இப்பொழுது ஆசீர்வாதம் கூறுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய ஐக்கிய சிநேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்றைக்கு திருமணத்தில் இணைந்திருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளோடு உடைய குடும்பத்தோடும் விசுவாசமாய் இந்த திருமணத்தில் கலந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர்கள், விசுவாச குடும்பங்கள், சொந்த பந்தங்கள் அனைவரும் மேலும் தேவ கிருபையும் சமாதானமும் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் அளவும் கிருபையும் சமாதானம் கையிருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.